இந்த சியா விதைகளை ஓவர் ஆ பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப சிறிதளவு நம்ம எடுத்துக்கணும். அப்படி இப்போ வரைக்கும் பண்ற ரிசர்ச்சஸ்ல அதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம நிறைய எடுத்துக்கிட்டா என்னென்ன டிராபேக்ஸ் வரும்ன்றதெல்லாம் இது வரைக்கும் பெரிய அளவுக்கு ஸ்டடி பண்ணல. ஸோ டெஃபினட்டா அப்படி ஒரு தவறு நம்ம செஞ்சிடக்கூடாது. ஸோ டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன், அதிகபட்சம் 2 டேபிள் ஸ்பூன் இவ்வளவுதான் வந்து எடுத்துக்கிறது நல்லது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, தண்ணியில நம்ம போட்டு மினிமம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். ட்ரையா கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. ட்ரையா சாப்பிட்டோம்னா ஒரு சில டைம் ஸ்டிக்கியா இருக்கும், போய் த்ரோட்ல கூட மாட்டிட்டு கொஞ்சம் கொமட்டல், வாந்தி, புற போறதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா அது வந்து ஊற வச்சுதான் சாப்பிடணும். ஒண்ணு, இது வந்து ஒரு லெமன் ஜூஸ்ல போட்டு நம்ம எடுக்கலாம், இல்ல ஒரு சில டைம் மோர்ல, தயிர்ல போட்டு எடுக்கலாம், இல்ல அந்த ஸ்மூத்தின்னு சொல்லுவோம், அந்த நட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அடிச்சு சாப்பிடலாம், அதுல சாப்பிடலாம். இதுல வேணா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுல வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஸோ இந்த சியா சீட்ஸை அதிக அளவுக்கு ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, அதிக அளவுக்கு எடுத்துக்கிட்டா ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் அலர்ஜி, ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின்ல ரேஷஸ் அதெல்லாம் வருது அப்படின்றதும் ரிசர்ச்சஸ்ல போட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட் மாதிரி ஏற்படும், கொஞ்சம் ப்ளோட்டிங்கு, கொஞ்சம் கேஸ் இருக்கிறது, கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வயிறு வந்து டிஸ்கம்ஃபர்டா இருக்குன்ற ஃபீல் எல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா அதிக அளவு எடுத்துக்கூடாது. ரெகுலரா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், எப்பவுமே ஒரு டேபிள் ஸ்பூனை ஸ்டார்ட் பண்றது நல்லது. அதுல எதுவும் டிஸ்கம்ஃபர்ட் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூனும் அது வரைக்கும் அதிகபட்சம் போலாம் ஒரு நாளைக்கு. ஸோ இந்த சியா விதைகள் இவ்வளோ ஒரு ஹிஸ்டரி ரிச் ஒரு விஷயம், அதே மாதிரி இவ்வளோ சத்துக்கள், நியூட்ரிஷன் மிகுந்த ஒரு விஷயம். ஸோ வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா இந்த சியா சீட்ஸை வந்து ரெகுலரா டயட்ல சேர்த்துக்கிறது மூலம் உடம்புல இருக்கிற பல்வேறு வகையான உறுப்புகளுடைய நம்ம ஹெல்த்தை பாதுகாக்க முடியும். இது வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலம் முன்ன சொன்ன மாதிரி அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் முதல் கொண்டு, கல்லீரல் முதற்கொண்டு, எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா மெயின்டைன் முதற்கொண்டு, வெயிட் ரிடக்ஷன், சுகர் கண்ட்ரோல், இது அனைத்துமே வந்து கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.